வெல்கம் பேக் டு கேஜி ப்ளாக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதனோட ஃபஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனல் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஷார்ட்ஸாக தான் கொடுத்துருக்கேன், வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வீடியோவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட்ஸுக்குமே டான்ஸிங் வீடியோஸ் ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் அண்டு வ்ளாகிங்ஸும் வரும். ஸோ நம்ம கோஸ்ட் எடுக்கிறதுக்கு வெளியில் போகல, அது வந்து அப்படியே வ்ளாகிங் கன்வெர்ட் பண்ணி நாங்கள் வந்து வ்ளாகிங்காக போடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்களுக்காக வந்துட்டு இப்போது புதுசாக வந்து பேசிக் போயிட்டுருக்கோம். பேசிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், பேசிக்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி சும்மா அபேண்டன்ட் காலனி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான். ஸோ இது வந்து ப்ரோ ஆனதுக்கப்புறம் இந்த பெரிய எக்ஸ்போர்ட் சீசன்ஸ் அந்த மாதிரி போகலான்ட்ருக்கோம். ஸோ எப்படி ப்ரோனா எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ப்ரோனா இந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்களா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என் கூட ஒரு தம்பி இருக்கான், அவன் என் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வந்து டிஎம் சேனல் வச்சுருக்கோம், தீபா ஜஸ்ட்னா அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ அப்படியே நம்ம கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங்காக பார்த்தோம்னா டீமன் வருது. ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வீடியோவாக வீடியோ பண்ணுறோம், அப்படியே கோஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அண்டு வந்துட்டு த அபேண்டன் காலனின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ அதை எடுத்து முடிச்சிட்டோம். அதில் வந்துட்டு அவ்வளோக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு பேசிக்ன்றனால நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் சாயங்காலம் மத்தியானம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் ஆனதுக்கப்புறம் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறது அந்த மாதிரிலாம் கான்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கேன். அண்டு நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட் வச்சு தான் நாங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். அண்ட் மறக்காம நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பெல் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஸோ நம்ம இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு நம்மளுக்கு 11 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம 1 இயர் போட்டோம்னா அந்த லெவல் அப்படியே அப்கிரேட் ஆகி 10% ஆகி ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வரும்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். அது நீங்கள் காப்பாற்றிங்கன்னு நம்புகிறேன். அண்டு நம்ம கண்டென்ட் வரலாம். ஸோ அண்ட் கோஸ்ட் வ்ளாகிங்ஸ் அண்ட் வ்ளாகிங்ஸ் அண்ட் நீங்கள் எப்படி 2 வ்ளாகிங் போடுன்னு நீங்கள் கேட்டுப்பீங்க நினைப்பீங்க. அண்டு இதுக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு பதில் வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு எப்படி பேசுன்னு தெரில, ஃபஸ்ட் வீடியோன்றதுனால எனக்கு எப்படி பேசுன்னு தெரில. நம்ம போக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்குறது மூலயமா உங்களுக்கு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அபேண்டன் காலனி ஷூட் முடிஞ்சோடனே நான் வந்துட்டு எடிட் போயிட்டுருக்கு. மதன் சாரி, நான் இன்னொரு யாருன்னு சொல்லி பேர் சொல்லிடுறேன். அவன் பேர் மதன்வேல், என் பேர் தர்ஷனா. ஸோ நான் வந்துட்டு டேரக்டர், நான் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுவேன். நான் நைட் விஷன் எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அவன் ஒரு சில ஹேண்டில் பண்ணிப்பான், ஆனால் எடிட்டர் அவன் தான். ஒரு சில அப்படியே மாறிக்கும். நான் எடிட்டராக இருப்பேன், நான் வந்துட்டு டேரக்டராக இருப்பான். அண்டு அவன் பேர் மதன்வேல் சொல்லிட்டேன், அதான் எம்னு வச்சுருக்கேன். அண்டு வந்துட்டு த அபேண்டன் காலனி பார்ட் 1 ஷூட்டிங் முடிஞ்சு அதோட எடிட்டிங் வேலை வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் எடிட்டிங் பண்ணோடனே அது அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த கமெண்ட்டில் உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கும் உங்களுக்காக வந்துட்டு பார்ட் 2 போடுவோம். ஸோ இந்த அபேண்டன் காலனி வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, சீரியஸாக இருக்குது. அண்டு வ்ளாகிங்ஸும் என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக வ்ளாகிங்ஸ் அதிகமாக்குறோம். உங்களுக்கு கமெண்டில் வந்துட்டு ஓட்டிங் போட்டிருக்கேன். அது என்னென்னா, வ்ளாகிங்ஸ் எவ்வளோ வேணும், கோஸ்ட் ஹண்டிங் எவ்வளோ வேணும்ட்டு நிறைய பேர் ஓட் கொடுத்துருந்தீங்க. அது என்னன்னா, அண்ணா சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு வ்ளாகிங்ஸ் 20யும் கோஸ்ட் ஹண்டிங் 80யும் அண்ட் ஆல்சோ ஈக்குவலாகவும் கொடுத்துருக்கீங்க. 50 வ்ளாகிங்ஸ் 50 கோஸ்ட் ஹண்டிங். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு 0 வ்ளாகிங்ஸ் 0 கோஸ்ட் 100 கோஸ்ட் ஹண்டிங். அண்டு ஒருத்தர் தாங்க பயப்படுவாது போல கோஸ்ட்னாலே கேப்சர் ஆகிடும் இங்கே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயா. ஓகே சரி, ஓகே. அண்ட் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு 0 கோஸ்ட் ஹண்டிங் 100 வ்ளாகிங். ஸோ நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. அண்டு நிறைய பேர் வர வேண்டியது அவங்களும் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு ஓட்டிங்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஓட்டிங் கொடுத்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க
அதனால ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அண்டு கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். நம்மளோட ரன்னிங் மதன்வேல் வந்துட்டு நல்லா எடிட் பண்ணுறான் அண்டு அவனுக்கு எடிட்டிங் சொல்ல கொடுத்தது நான் தான். அந்த எடிட்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன் அண்ட் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லுங்க அவன் எப்படி எடிட் பண்ணியிருக்கான்னு அண்ட் நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்காம கமெண்ட்ல சொல்லிட்டுருக்கேன். அண்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு ஹோம் டூர் இருந்தால் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள், அதுவும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்காக. சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அது பிடிச்சோம். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வரும். ஸோ நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். அண்ட் ஹோம் டூர்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ், இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கும் நிறைய பேர் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.